சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கணக்கு எடுப்போம். முதலாவது கொஸ்டின் எடுப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றான்? எக்ஸ் சக 3 இப்படி வருது. இதாவது பெரிது, இங்கால சிறிது 7. அப்ப இதுக்கான அர்த்தம் சரியா? நீங்க சிம்பிளா பாக்குறீங்க. இப்ப இதுக்கான அர்த்தம் பார்க்கும்போது இவங்களோட ஒட்டுமொத்த பெருமானமும் எப்படி பார்த்தாலும் 7 விட கூடி இருக்கணுமா குறைஞ்சிருக்கணுமா? இவங்களோட ஒட்டுமொத்த பெருமானமும் 7 விட கூடி இருக்குமா பிள்ளைகள் குறைஞ்சிருக்குமா? கூடி இருக்கும். குறைஞ்சிருக்கும். அடே சும்மா நார்மலா யோசிச்சு பாரு. இந்த இது சைட் என்னது? குறைஞ்சி சின்னது. பகுதி இங்கால சைட்டு பெரிது. பெரிதுன்னு சொன்னா இவரை விட இங்கால சைட் என்ன செஞ்சிருக்கும்? கூடி இருக்கும் சார். அப்ப குழப்பம். யாரோ ஒரு புள்ள மட்டும் தான் கூடி இருக்குன்னு சொன்னேன். என்ன? சரி, கூடிதான் இருக்கும். சரியா? இப்ப வா விஷயத்துக்குள்ள வரும். எக்ஸ் சக 3 7. இப்போ இதுல எங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் ஒண்ணு தேவை. நல்லா கவனிச்சுக்கணும். தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு சக சமனுக்குங்கால போனா சயவாகும். அதே சய அங்கால போனா பிரிக்கிறது பெருக்கிறது பிரிக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த சக 3 அங்கால போனா என்ன செய்யும்? சய 3ஆக மாறும். ஆகவே எக்ஸ் 7 சய 3 எக்ஸ் 7 3 போனா என்னடா? 4 வரலாம். அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸுக்கான பெருமானம் என்ன பிள்ளைகள்? நல்லா யோசி. இந்த எக்ஸுக்கான பெருமானம் இவங்க கீழே சமன் ஏதாவது போட்டிருக்கானா? இல்ல. அப்படின்னு சொன்னா 4 விட இவர் எப்படியுமே கூடி போகுமா குறைஞ்சு போகுமா? கூடத்தான் இருக்கும். ஓகே, கூடத்தான் இருக்கும். 4 விட அதி கூடிய அதாவது கொஞ்சம் கூடியால் அதாவது 4 விட ஃபர்ஸ்டுக்கு கூடியால் எத்தனை எடுக்கலாம்? இது 5 எடுக்கலாமா? அதுக்கு பிறகு 6 7 இப்படின்னு போய்கிட்டே இருக்கும் போல. அப்படியே போய்கிட்டே இருக்கும் என்ன? ஆனா எது எவ்வளவுன்னு தெரியாது. அந்த எக்ஸ் 5 எடுக்குமா 6 எடுக்குமா 7 எடுக்குமா அப்படின்னு எதுன்னு தெரியாது. ஆனா எங்களுக்கு நல்லாவே தெரியும் 4 எடுக்காது, 4 விட குறையும் எடுக்காது எங்களுக்கு தெரியும். அதை நம்புறீங்களா? நல்லா யோசிச்சுக்கோ. இந்த எக்ஸ் ஆள் 5 எடுப்பாரா 6 எடுப்பாரா 7 எடுப்பாரா 100 எடுப்பாரா 110 எடுப்பாருன்னு நாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா உண்மையாக தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்குது. எது? 4 விட குறைஞ்சு அவர் எடுக்கவே மாட்டார். இது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் அதுக்கான விஷயம். இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸுக்கு பதில் நாங்க இங்க 5 போட போறோம். சும்மா சொல்றேன். ஓகேவா? இதே ஆளு நாங்க கொண்டு வரேன்டா. இதே ஆளு நான் கொண்டு வரேன். எக்ஸ் ஆக 3 பெரிது சரியா சிறிது 7 அப்படின்னு போட்டான்னு சொன்னா இந்த எக்ஸுக்கு பதில் நாங்க 5 முதலாதிக்கு 5 போட்டுறனே போட்டாச்சு. சக 3 போட்டுறனே 7. இவங்க 2 பேரையும் கூட்டினா 8. அப்ப யோசிச்சு பாருங்க. 7 விட 8 கூடவா குறைவா? கூட. அப்போ நான் இந்த விஷயம் சொன்னது சரியா? ஓகேடா. இதுல தொடங்கும் பிள்ளைகள் 12 இருந்து தொடங்கிட்டு போகும். 12 வரலாம் 11 வரலாம் 10 வரலாம் 9 வரலாம் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போகும். பட் 13 வராது. 13 விட கூடயும் போகாது. இவ்வளவுதான் ஆன்சர். சரி, இப்போ இதுக்குள்ள வருவோம்பா. 3வது கதை 9 சய எக்ஸ். 3வது கேள்வி 9 சய எக்ஸ் சிறிது சமன் 4. ஓகே, இப்ப கவனி. எங்களுக்கு யாரு தேவை பிள்ளைகள்? எங்களுக்கு யாரு தேவை? இந்த எக்ஸ் தான் தேவை. அப்ப இவர் எங்களுக்கு தேவையில்லை. இது சக 9 தானே? இவர் சக 9 தானே? ஓகே. எக்ஸ் பெரிது சிறிது 4
சக 9 அங்கால போனா என்ன நடக்கும்? சய சய ஒன்பதாம் 9 மாறும். சய 9 மாறும். ஆகவே சய எக்ஸ் பெரிது. இப்ப சய 9 4. சய 9 4. அப்ப யோசிச்சு பாருங்க, இதுல எவரு பெரிய ஆள்? சய ஒன்பது. 9. சய 9. அப்ப சய 9க்கு முன்னுக்கு என்ன குறியீடு இருக்குது? சய இருக்குது. 9ல 4 போனா 5. 5. இப்ப யோசிச்சு பாருங்க, இங்கேயும் சய 5. இருக்குது, இங்கேயும் சய இருக்குது. ஒரு காலமும் இந்த தெரியாக்கணியத்தை நாங்க சயோல வச்சு கொள்ளக்கூடாது. ஒரு காலமும் இந்த தெரியாக்கணியத்தை நாங்க சயோல வச்சு கொள்ளக்கூடாது. அப்ப நாங்க சயோல இவரை வச்சு கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா இதுக்கான ஒரு வழிமுறை ஒண்ணு இருக்கு. நீங்க படிச்ச பிள்ளைகள் தானே, சமநிலை கண்ட விஷயத்த படிச்சார்கள். அப்ப இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எனக்கு படிச்சிருக்கீங்க தான், சொல்லுங்க பாப்போம். இதுக்கான ஆன்சர் என்ன வரலாம்? எக்ஸ் குறி மாறி 5 வரும். வெரி குட். எப்படி நடக்கும்? இந்த சய நீக்கிறால நாங்க இல்லாமக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் நடக்கும். இந்த குறி டக்குன்னு மாறணும். இப்படி மாறிட்டு இவரும் பிளஸ்ல ஆகிருவாரு, இவரும் பிளஸ்ல ஆயிடுவாரு, இவரும் பிளஸ்ல ஆயிடுவாரு, இவரும் பிளஸ்ல ஆயிடுவாரு. அவ்வளவுதான் விஷயம். இதுல சிம்பிளான ஒரு விஷயம். என்ன செய்யணும்? ஒன்றும் இல்ல. இந்த இருக்கு சயவுல ஒரு குறியீடு வந்துச்சுன்னு சொன்னா அதை சகவா மாத்தணும்னு சொன்ன நினைக்கும். உடனே இந்த குறிய அடுத்த பக்கம் மாத்தி விட்டுரும். உடனே இந்த குறிய அடுத்த பக்கம் மாத்தி விட்டுறது. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த கணக்கையும் ஆ ஆ சமன் போடு இல்லையா? இந்த போட்டுக்கிறேன். ஓகே சார். ஓகே. விலங்கல். ஓகே. இது ரெண்டையும் செஞ்சு காட்டுங்க எனக்கு. நீங்க ஒரு லட்சியத்தை நோக்கி போறீங்க. உங்களுக்கு ஒரு லட்சியம் ஒன்று இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், அந்த லட்சியத்துக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சரியா? சில ஆய்வாளர்கள், மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு லட்சியம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த லட்சியத்தை நீங்க கண்பட நீங்க எங்கெல்லாம் நிறைய நேரங்கள் செலவழிக்கிறீங்களோ அந்த இடங்கள்ல ஒரு போட்டோவாகவோ அல்லது ஒரு எழுத்து வடிவத்திலேயோ அந்த லட்சியத்தை எழுதி வைங்க. அல்லது போட்டோவாக ஒரு இடத்துல அதை பிக்ஸ் பண்ணி ஒட்டி வைங்க. அதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? லட்சியத்தை நோக்கி வழி மாறி போனாலும் அதை நீங்க டெய்லி பார்க்கும் போது என்ன நடக்கும்? ஓகே, எனக்கு ஒரு லட்சியம் ஒன்று இருக்குது, இந்த லட்சியத்தை நோக்கி நான் பயணிக்கணும்னு சொன்னா அதுக்கான வேலைகளை செய்யணும். டெஸ்ட்டுக்கு எண்ணம் தோணும். எண்ணம் தோணுச்சுன்னு சொன்னா அதை செயல்ல ஈடுபடும். ஓகே, நான் டாக்டர் ஆகணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? இன்ஜினியர் ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? டீச்சர் ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? போலீஸ் ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்த பிறகு என்ன செய்யணுமோ அதுக்கான செயல்பாட்டுல ஈடுபடும். அந்த செயல்பாட்டுக்கு பிறகு நீங்க கனவா நினைக்கிறது நினைவா வரும். இதுதான் விஷயம். ஓகேவா? சரி, நீ இப்ப யோசிச்சு பாரு. இங்க 2x இருக்குது, இங்க ஒரு x இருக்குது. இங்கடா 2x இருக்கு, இங்க ஒரு x இருக்குது. இந்த 2x இந்த x நாடி போக லேசா அல்லது இந்த ஒரு x இந்த 2x பார்த்து போவாரா? எந்த பக்கம் போவாரு? குறைஞ்சவர் தான் கூடிய ஆளை பார்த்து போகணும். எப்படி? குறைஞ்சவர் தான் கூடிய ஆளை பார்த்து போகணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? குறைஞ்சவரு கூடிய ஆளை பார்த்து போகணும். அவ்வளவுதான். அப்ப இங்க நடக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா இந்த எக்ஸ் இங்கால போகணும். எப்படி? இந்த எக்ஸ் அங்கால போகணும். அப்படி போனார்னு சொன்னா இங்கால தானே எக்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப இந்த 7 நாள் சும்மா இருக்கிறார். இந்த 7 நாள் எப்படி சும்மா இருக்கிறார்? அப்ப இந்த 7 நாள் என்ன செய்யணும்? இங்கால கொண்டு வரணும். இதை ஒத்துக்கொள்றியா? ஓகே, இப்ப வா செய்வோம் மிச்சத்தை. மிச்சத்தை செய்வோம். ஓகே, அப்ப இந்த எக்ஸை நான் அங்கால கொண்டு போயிட்டேன். அப்ப யார் மட்டும் மிச்சம்? 4 மட்டும் மிச்சம். இந்த 7 நான் அங்கால கொண்டு வந்துட்டேன். இந்த 7 நான் அங்கால கொண்டு வந்தேன். என்ன இது 7? என்ன 7? டேய், சக 7. என்ன 7? சக 7. சக 7 நான் அங்கால கொண்டு வந்தா சய 7. குறியீடு எப்படி போடும்? பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏற்கனவே 2x அங்கால இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரப்பா அது முக்கி கதைக்கிற? 2x இருக்குது. இப்போ இந்த x நான் இங்கால கொண்டு வரேன். இங்கால சக xல இருக்குது. இங்கால போனா சய x.
சய எக்ஸாம் ஆறு. இப்போ 4ல இருந்து 7 போகணும். 4ல இருந்து 7 போகாது. அப்போ பெரிய ஆள் யாரு? 7. 7க்கு முன்னுக்கு என்ன குறி இருக்குது? சய இருக்குது. என்ன இருக்குது? சய இருக்குது. 7ல இருந்து 4 போனா 3 2xல இருந்து ஒரு x போனா x x. இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். இப்போ ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஓ சார். கிளியரா? ஓ சார் கிளியர். வெரி குட். இந்த கணக்கு ஓ செய்வோம் வா. சார். இந்த கணக்கு செய்வோம் வா. 5வது கணக்கு. 3x சாய பிலால் விளைஞ்ச தோற. ஓ சார். ஓகே 4 பிளஸ் 2x 2x. இப்ப சொல்லுங்க 3x இருக்குது, இங்கால 2x இருக்குது. இதுல 3x போவாரா அல்லது 2x போவாரா? 2x வரும். இங்கால வருவாரு. அப்போ இங்கால இந்த 3x அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை ஒன்றும் இல்லை, இருந்த மாதிரி இருக்கட்டும். ஓகே என்ன x இது? சக 2x. இங்கால வந்தா சய 2x. ஏற்கனவே இங்கால 4 இருக்காரு, இருந்துட்டு போகட்டும். இங்கால என்ன இருக்குது? 7 இருக்குது. என்ன 7 இருக்குது? சய 7. இங்கால வந்தா சக எல்லாம் மாறும். ஓகே 3xல இருந்து 2x போனா x x. or x 4 மேலேயும் கூட்டினா 11. 11. எவ்வளவுதான் விஷயம். இப்போ கிளியரா? இப்போ ஓ ஓகேவா? சார். ஓகே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓ கணக்கு சார். தரவா? கொஞ்சம் கணக்கு தரேன் செய். ஆமாம் சார். ஓகே சஹாரக்ஸ். ஓகே இவங்க 2 பேரும் கூட்டினா 12. 12 மாறும். யோசிச்சு பாரு, இந்த 6x பெருக்கிட்டீங்களா போடா? வகுத்துப்படும். வகுத்துப்பாடும். விரிபாடும். அதான் இங்கால படிச்சோம் நாங்க. நான் கணக்கு தந்து சுட்டி அப்படியே போயிட்டு. ஓகே 12 2ஆ பிரிச்ச போறோம். 12 2ஆ பிரிச்சா 2 சார். 6. டேய் எவன்ட ஊர்லடா 12 2ஆ பிரிச்சா 2? 6 சார். 6 ஷேர். 6 ஷேர் தானே நீ 6. 6 ஷேர் நான் 5 ஷேர். ஓகே ஓ சார் 6 தான் சார். ஆறானையும் பிரிக்கணும். ஆமால சாரி. ஓ சார் 6 பிரிக்கும். சரி சரி போதும் மீனி. அப்படி நான் செக் பண்ணி பார்த்தேன் உங்களை, சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆனா அப்படித்தானே கல்ஜா? ஓ சார். எனக்கு ஓ தெரியும் சார். நீங்க எல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைகள் தானே. சும்மா பாட்டு பாக்குறேன், சரியா கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா, என்ன நிலவரங்கள் அப்படின்ட்டு. பரவாயில்ல அப்டேட்லாம் சரிங்க பாப்போம். 12 6ஆ பிரிச்சா 2. சரிங்க எல்லாம் சரிங்க. ஓகே இப்ப 2வது கணக்கு வா செய்வோம். பிலால் சரியா தர? ஓ சார். ஓகேடா. 3x சய 4 7x சய 8 x சய 8. ஓகே யார தூக்க போறோம்? வலதா இடதையா? வலது. டேய் வலதையா இடதையா? இது வலது, இது இடது. 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 இடதை நாங்க தூக்குவோம். ஏன்னா அப்ப ஈக்கிறால் அப்படி இருக்கணும் சயல. ஓகேவா? தூக்கிட்டோம்னு சொன்னா 7xங்கால இருக்குது. இவரங்கால தூக்கினா என்ன வரும்? சாய 3x. 3x. வெரி குட். இவரங்கால தூக்கிட்டோம்னு சொன்னா சாக 8. 8. அப்ப என்ன சொல்லுங்க பிலால்? சாய 4 சாக 8 பெருமாள் என்ன வரும்? சஹ 6. சார் டேய் சஹ 4 சார். 4 சார். 4 சரி 6 சார். எப்படி? சஹ அப்படியே 4. மழுக்கு மகனே 4. ஓகே 7ல இருந்து 3 போனா 4x. 7xல இருந்து 3x போனா 4x. x ஓட 4 பெருக்கிட்டு இங்க போனா பிரிவடும். விரிவாடும். ஓகே 4 4 சுருக்கினா 1. அப்போ எங்கட புலல் சமநிலைய புடிச்சிட்டானுகள். எங்கட புலல் சமநிலைய
புடிச்சிட்டானுகள். அப்ப இந்த கணக்குல உங்களுக்கு லேசா செய்ய இயலுமா இயலாதா? ஏழும் சார் ஏலும். அப்படின்னா எனக்கு இந்த 4வது கணக்கு செஞ்சு காட்டு. இதை நாங்க தீர்த்துட்டோம். என்ன செஞ்சோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு இவரை கொண்டு போய் இங்க போட்டு பெருக்கினோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்? இவரை இங்க பெருக்கினோம். பெருக்கி என்ன செஞ்சோம்? இந்த ஆன்சருக்கு கொண்டு வந்தோம். எப்படி? 2 2 இந்த 2ஆல ஒட்டு மொத்தமா பெருக்கினோம். அப்புறம் 2 தர 4 8 இந்த எக்ஸ் சக 2 10 சுருக்கி கடைசியா இந்த ஆன்சருக்கு கொண்டு வந்தோம். இது வரைக்கும் கிளியரா புள்ளல்? ஓ சார் சார் இப்ப கவனி, எங்களுக்கு தேவை இந்த எக்ஸ். எங்களுக்கு தேவை இந்த எக்ஸ். ஆனால் இந்த சய ஒன்றை விட இந்த எக்ஸ்ல பெருமானம் கூடணுமா குறையணுமா? கூடணும் கூடணும். சார் கூடணும். கூடணும் இப்ப முதலாவது நீ செய்ய வேண்டிய வேலை இந்த சய ஒன்று. இதுல சய ஒன்று எங்க இருக்கு? இந்த இருக்கு. எங்கடா இருக்கு? இந்த இருக்கு. இதை ஒத்துக்கொள்றியா? ஓ சார் சய ஒன்று சார் முதலாவது போட்டாச்சு. ரெண்டாவது விஷயம், கீழே சமன் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா, கீழே சமன் அப்படின்னு சொன்னா இதை நீ நிறந்துட்டுவாய். அதை நீ நிறந்துட்டுவாய். நிறந்திட்டுட்டு எக்ஸ்ட்ரா பெருமானம் கூட என்ன பிள்ளை? எக்ஸ்ட்ரா பெருமானம் எப்படிடா? கூட இருக்குன்னு சொன்னா கூட அப்படின்னு சொன்னா சரியா? எக்ஸ்ட்ரா பெருமானம் கூடவா இருந்துச்சுன்னு சொன்னா வலது பக்கம் போகணும். வலது பக்கம் போகணும். அதே நேரம் எக்ஸ்ட்ரா பெருமானம் குறைவாக காணப்படுச்சுன்னு சொன்னா இடது பக்கம் போகணும். ஓகேவா? இது ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஓகே எந்த விஷயத்தை ஓ நான் வச்சு சார் ஓகே யோசிச்சு பாரு. எக்ஸ்ட்ரா பெருமானம் கூடன்னு சொன்னா எந்த பக்கம் போகணும்? வலது வலது பக்கம் வலது பக்கம் இப்படி போகும். இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். அதுவே அதுவே இப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் எக்ஸ் 1 இப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாராதே? சரி கவனி. இப்ப பாரு, ஒன்றிலும் பார்க்க எக்ஸ் கூட சரியா? ஒன்று தானே இருக்குது. 1 ஓகே. இவத்துல நான் 0 போடுறேன். 1 2 3 சய 1 சய 2. முதலாவது நீ பார்க்கணும் என்ன? 1. இதுல எங்க 1 இருக்குது? இங்க இருக்குது. 1 எங்க இருக்குடா? இவத்துல இருக்குது. ரவுண்ட போட்டுக்கோ. ரவுண்ட போட்டா சமன் கீழே தந்திருக்கிறானா? இல்ல இல்ல. ஆகவே நீங்க கலர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறம் தீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல பாரு, எக்ஸ்ட்ரா பக்கம் பெருசா கிடக்கா சின்னதா கிடக்கா? பெரிது பெரிதுன்னு சொன்னா பெருசு எக்ஸ் பெருசுன்னு சொன்னா எந்த பக்கம் போகும்? வலது பக்கம் வலது பக்கம் பக்கம் போகும். எவ்வளவுதான் விஷயம். விளைஞ்சா? ஓ சார் ஓகே. அழகா sir. ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோ.